கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆவணி மாத கிரக நிலைகள், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார். சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி வீட்டில் கேது பகவான், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரக நிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதம் தொடக்கம் இருக்குது. ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்குது, நலம் இல்லாமல் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும். அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும், அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றவிதிங்க. இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ கரணத்தில் இந்த மாதமானது உதயமாகுது. இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது. அப்போ இந்த ராகுவின் அம்சம் பார்த்திங்கன்னா புலிங்க. அப்போ புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது. ஏன்னா பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்திங்கனாக்கா பிரம்மாவாக வராருங்க. இப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காவல் தெய்வம் அப்படின்னாக்க அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களை குறிப்பிடுவோம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதாவது சனி பிரதோஷமானது 2 வர இருக்குது. அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது. அதாவது ஆவணி 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க. அப்போ இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. அந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வர இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி 15ஆம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க. ஆவணி 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குது. அப்போ 3 நிகழ்வுகளுமே சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாகறதுனால சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ, நீதி நேர்மையோடு செயல்பட போகிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்ற விதிங்க. உண்மையாலே சொல்லப்போனால் மற்ற கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றது சொல்லுவோம். குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது, அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும். அதில் சுபகிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளோ, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கலாம். அப்போ நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீதி நேர்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இல்லைங்களா. குழந்தை பேர், திருமண யோகங்கள், பொருளாதார அபிவிருத்தி, அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா தொழில்காரங்கனே சனி பகவான், வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள், வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில் தொடங்கி 2024 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 17/8/2024 அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க. 12 வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க. வாய்ப்பு கிடைச்சா உங்களோட ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சென்று சனி பிரதோஷ வழிபாடுகள் இந்த மாதத்திலே 2 பிரதோஷம் வர இருக்குது. இந்த 2 பிரதோஷம் கலந்துக்குங்க. ஆவணி 1, ஆவணி 15, அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2024 ஒரு சனி பிரதோஷமும் 31/8/2024 அன்று ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. ஒரு முழம் பூவும் ஒரு முழம் முல்லைப்பூவும் 1 லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறதை பார்க்க முடியும். அதே வேளையில் விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி 22ஆம் தேதியானது வர இருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க, 2024 செப்டம்பர் 7ஆம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகர் பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பகவானும் சனி பயிற்சியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் 2 வருது இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் அம்சம் தான் விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துங்க, வெகு நாட்களாக இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாமல் இருக்குது, இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அடுத்த 1 வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீருன்றவிதிங்க. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்குளிர நடக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்க இருக்கிறது துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். அதாவது ஆவணி மாதம் 8 தேதி காலகட்டம் வரலும் அவர் வளர்ச்சி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர இருக்கார். நீசபலம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் கெட்டு போயிட்டாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கெட்டு போகலை. அதை மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகத்தோட லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். இந்த நேர காலகட்டம் குடும்பத்தில் எல்லா விதமான யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் இந்த ஆவணி மாதம் 8 தேதிக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதிக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கு நீசபலம் பெறுறார். அப்போ நீசபலம் பெறுறதுனால உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் வலிமை குறைந்து தானே இருக்காருன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அவர் நீசபலம் பெற்றாலும் அவர் நின்ற நட்சத்திர சாரநாதன் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுறார். அப்போ ஆட்சிக்கு நிகரான ஒரு அமைப்புகளானது உருவாகுன்றீங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுங்க. உண்மையாலே நீங்கள் வேணால் குறித்து வைத்து பாருங்கள். இந்த மாத காலகட்டம் போல் பொருளாதாரமும் பண வருவாய்களும் இருந்த மாதிரி ஒரு மாதமாக இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்பாக கூட கடந்த 3 மாத காலமாக குடும்பத்தில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை, பொருளாதார அபிவிருத்திகள் கிடையாது. எது செய்தாலும் தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அதனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும்னு விதிங்க. ஆனால் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்காரு சார், அது யோகத்தை கொடுக்குமானாக்கா கண்டிப்பாக இது யோகத்தை கொடுக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் பாதகத்தை கொடுப்பாருன்னு யோகத்தை கொடுப்பாருன்னு இருந்தாலும் கூட இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் பார்த்தீங்கன்னா யோகங்கள் பண்ணணும்னு பெருகுன்று விதிங்க.
ஏன்னா குரு பகவானின் பார்வையானது 12ஆம் இடமான பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. உண்மையான சொல்ல வரங்க, வெகு நாட்களாக குழந்தை பேருக்காகவே காத்துட்ருக்கேன் சார், குழந்தை பேரே உருவாகலை சார், எனக்கு குழந்தை பேருக்கு தரிக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க, 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்குள்ளார இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் தரித்தே தரும். ஏன்னா பஞ்சனை சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், பஞ்சிமத்தை குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போ இந்த 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம் உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேர காலத்தில் பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கான காலகட்டமும் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகக்கூடிய காலகட்டங்களானது இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பகவான், ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி தான் சனி பகவான். ஒரு ஜாதத்தில் 5, 9ஆம் இடத்தோ நசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்னு எழுதப்பட்ட விதிங்க. அப்போ 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சனிக்கிழமையில் மாதம் உதயமாகுது. அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் 2 பிரதோஷ காலகட்டங்கள் வரல இருக்குங்க. அதுவும் சனி பிரதோஷம். அதாவது இந்த சனி பிரதோஷத்தை போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்கா 12 வருடம் தொடர்ச்சியாக போய் பிரதோஷ காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை தரிசனம் பண்ணதுக்கான புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றவிங்க. அப்போ உங்களுக்கு யோகாதிபதியாகவே சனி பிரதோஷமும் 2 வருது. இந்த மாத காலகட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்குங்க. அப்போ சனியின் அம்சமே விநாயகர் பெருமான். அப்போ இந்த மாதமானது சனி பகவானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கனால கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தும். சனி பிரதோஷம் 2 பிரதோஷத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யுங்க. 2 பிரதோஷத்தில் செய்யக்கூடிய சனி பிரதோஷத்தையும் வழிபாடுகள் செய்துட்டு உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தெளிவாக நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த காரியங்களானது உங்களுக்கு கண்டிப்பாக கண் முன்னே நடக்கிறத கண்குளர பார்க்க முடியுன்றவிதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. ஆமையிடம் எருதுகண்ணி நண்டு சொரா 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மைத்தில் இழ்வார் அப்படின்றவிதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பொன்மைத்தில் துயிலக்கூடியவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார மேன்மையும் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. அதனால் இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆரம்பது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷம் 2 பிரதோஷத்தினையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள்லாம் நீக்கிறதுக்கான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதனால் ஆவணி மாத கிரகநிலையானது துலாம் ராசி என்பவர்களுக்கு கெட்டவன் கெட்டிலே கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டங்களானது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரி சுப நிகழ்வு செய்யக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்றீங்க. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.